ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஆனால் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். அதாவது இன்றைக்கி நான் செய்ய போகிறது சில்லி பரோட்டா. இந்த பரோட்டா நான் ஆல்ரெடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய கிளி பரோட்டா வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இல்லை நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 20 பூண்டு பல், அதை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பூண்டு வதக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் அதை பண்ணுங்கள், ஏன்னா தீஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக இப்போ அது வதங்கிடுச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் கீறினது போடுறேன். இதுதான் இந்த டிஷ்ஷோட காரம். நம்ம வேறு எதுவும் காரத்துக்கு அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, அதனால் இது மட்டும். இப்போது ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி அதை சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருங்க. அது குயிக் அண்ட் சாஃப்டாக ஆகிறதுக்கு. இது கூடவே பாதி வெந்துச்சு. இப்போ நம்ம இது கூடவே கேப்சிகம் சேர்த்துடலாம். அதுவும் ஒரு 2 கேப்சிகம் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகும். இப்போது வெங்காயம் கேப்சிகம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி ஸ்கொயராக, அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அதுவும் வதங்கட்டும். தக்காளியும் நல்ல ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கலந்து நல்லா வெந்துடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ். நான் சொன்னேன்ல, இந்த டிஷ்ஷுக்கு வேறு எதுவுமே காரம் நம்ம சேர்க்கல. வெறும் அந்த பச்சை மிளகா 3 கீறினதும் இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸும் தான் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சாஸ் எல்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் வீட்டில் செஞ்ச பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நமக்கு ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்குது. குழந்தைங்க சில நேரம் வெறும் பரோட்டா சிக்கன் அப்படிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமும் படுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் சில நேரம். இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க குயிக்காக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அதுதான், நேரமும் இல்லை பிள்ளைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் திங், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இப்படி தான். குயிக்காக ஏதாவது கிடைக்கணும், குயிக்காக அவங்க சாப்பிட்றணும். அதுதான் அவங்களோட இப்போ ட்ரெண்டு. இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் சிக்கன் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது உங்கள் இஷ்டம் தான். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணிடலாமா? நான் கொஞ்சம் வெங்காயத்தாள் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்க்கவே நல்ல லேசியாக அழகாக வந்திருக்குது. இது நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பரோட்டா செஞ்சது இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். இது என்ன ஃப்ரெஷ்ஷாக பரோட்டா போட்டுட்டும் செய்யலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video. இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்பேன். டேக் கேர்.